மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும். ஆதலால் இன்றைக்கு டாக்டர் கௌதமன் அவர்கள் என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ஊசி தகரை அப்படின்னு சொல்லக்கூடிய புதராக வளரக்கூடிய ரொம்ப அழகான மஞ்சள் நிறமான பூக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு செடி புதர் வகை தாவரம்னு சொல்லலாம். இந்த ஊசி தகரையை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு நமக்கு மிக சவாலாக இருக்கக்கூடிய ஒரு நோய் என்ன நோயின்னு கேட்டிங்கன்னா சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. பொதுவாக இன்றைக்கு பாரம்பரிய மருத்துவர்கள் நிறைய பேர் சோரியாசிஸ் நோய்க்கு குணம் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அந்த குணம் அளிக்கக்கூடிய மருந்துகள் அவர்கள் கொடுக்கக்கூடிய பெரும்பாலான மருந்துகள் பார்த்திங்கன்னா இந்த ஊசி தகரையிலிருந்து தயாரித்த மருந்துகளாகத்தான் இருக்கும். பொதுவாக ஊசி தகரையை சமூலமாக கொண்டு, அதாவது அந்த முழு தாவரத்தையும் நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய சாறு, அதோடு சமமான அளவு பசும் பால் மற்றும் பசு நெய், இதை மூன்றையும் சேர்த்து பதமாக்கி எடுக்கக்கூடிய அந்த நெய், ஊசி தகரையை பதமாக்கி எடுக்கக்கூடிய அந்த நெய் சோரியாசிஸ் நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. இந்த மாதிரி பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த நெய்யை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி வெந்நீரில் கலந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே எவ்வளவு நாள்பட்ட சோரியாசிஸ் நோயாக இருந்தாலும் அவை மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைக்கு வெரிகோஸ் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய காயங்கள், கால்களில் இருக்கக்கூடிய இரத்த தமனிகளில் ஏற்படுகின்ற அடைப்பின் காரணமாக கால்களில் வீக்கம் ஏற்படுகிறது. அந்த கால்களுடைய வீக்கம் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா நாள் ஆக ஆக அந்த இடங்களில் காயங்களாக ஏற்பட்டு ஆறாத காயங்களாக அவை மாறிவிடுகிறது. பொதுவாக முட்டிக்கு கீழே கால்களில் எங்கு வேணாலும், குறிப்பாக கணுக்கால் பகுதிகளில் ஏற்படக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த வெரிகோஸ் அல்சர் மற்றும் வெரிகோஸ் வெயின். இந்த வெரிகோஸ் அல்சர் ஏற்படும் போது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா, சதா சர்வ காலம் அதிலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும், கடுமையான வலி இருக்கும், வலிக்கு உட்கொள்ளக்கூடிய எந்த மருந்துகளும் அவர்களுக்கு அதிகமாக உபயோகப்படாது. அதைவிட முக்கியமானது பார்த்திங்கன்னா, அந்த இடங்களில் இருந்து வழியக்கூட தண்ணீர் ஒரு வகையான துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் சுற்றி கூட யாருமே இருக்க முடியாத அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு தோற்றத்தை இந்த நோய் உருவாக்கும். இந்த வெரிகோஸ் அல்சருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஊசி தகரையிலிருந்து எடுக்கக்கூடிய நெய்யும், ஊசி தகரையை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ஊசி தகரையுடைய சாம்பலும் மிகச்சிறந்த மருந்து. இந்த நெய்யை என்ன பண்ணுவோம்னா காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி உணவுக்கு முன்பு கொடுப்போம். ஊசி தகரையை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல் ஒரு 500 மில்லிகிராம் அளவுக்கு காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும்போது அந்த வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மிக வேகமாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி SLE அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், அதாவது சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்திமேட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், அது ஒரு தோல் சம்பந்தப்பட்ட எலும்புகளுடைய பாதிப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது. இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் இந்த நோய்க்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் எந்த விதமான மருந்துகளும் கிடையாது. அதுவும் அந்த SLE ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் அந்த நோயாளியுடைய ஆயுட்காலம் கூட குறைவு அப்படின்னு சொல்லி மாடர்ன் மெடிசனில் அதிகமான சிகிச்சை அதற்கு கொடுக்கப்படுவதில்லை. அந்த SLEன்னு சொல்லக்கூடிய சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்திமேட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நோய்க்கு மிகச்சிறந்த ஒரு இயற்கை மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊசி தகரை தான். ஊசி தகரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு நெய், அதே போல் ஊசி தகரையிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு சாம்பல், அந்த நெய்யுடைய அளவு ஒரு 5 மில்லி அளவுக்கும் சாம்பலுடைய அளவு ஒரு 500 மில்லிகிராம் அளவுக்கும் கலந்து காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை உள்ளுக்கு சாப்பிட வேண்டும். அதே போல் ஊசி தகரையை பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த நெய்யை தலை முதல் கால் வரை, உச்சி முதல் கால் வரைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தடவி ஒரு மணி நேரம் ஊற வைத்து இளம் சூடான வெந்நீரில் குளிக்க வேண்டும். இதை ஒரு பழக்கமாக தினசரி உபயோகப்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே ஒரு வருட காலத்திலேயே பார்த்திங்கன்னா அந்த SLEன்னு சொல்லக்கூடிய அந்த நோய் மிக வேகமாக கட்டுக்குள் வருவதை பார்க்கலாம். அது சம்பந்தப்பட்ட கோளாறுகள் உடலை விட்டு அகன்று போவதையும் நம்ம பார்க்க முடியும். அதே போல் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய்,
வெளியிலிருந்து வரக்கூடிய நோய்க்கிருமிகள் நேரடியாக முட்டுகளை தாக்கி முட்டுகளை பலவீனமாக்கி முட்டுகளுடைய இயக்கத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் முட்டுகளுடைய இயற்கையான அமைப்பையே மாற்றிவிடக்கூடிய தொந்தரவை உண்டாக்கக்கூடிய அந்த நோய். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நோய் ஏற்படும் போது இந்த ஊசித்தகரையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை தடவி குளித்தல் மற்றும் ஊசித்தகரையுடைய இலைகளை எடுத்து நன்றாக வானிலையிலிட்டு அரை வேக்காடு வருகின்ற வரை அதை வதக்கி ஒரு மூட்டையாக கட்டி கொண்டு அதை வைத்து ஒத்தடம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சிகிச்சை நாம் செய்தாலே எவ்வளவு நாள்பட்ட ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நோயாக இருந்தாலும் அதிகமான வலி குறைக்கக்கூடிய மாத்திரைகள் இல்லாமல் வெறும் இந்த ஒத்தடத்தின் மூலமாகவே நாம் சுகமாக இருக்க முடியும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நோயினால் ஏற்படக்கூடிய முட்டுகள் சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதை குறைக்கக்கூடிய சக்தி இந்த ஊசித்தகரைக்கு உண்டு. ஊசித்தகரையுடைய இன்னொரு மிக முக்கியமான ஒரு குணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு சிறந்த மலமிளக்கி அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக இன்றைக்கு குழந்தைகளுக்கு டிவார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சியை அழிக்கக்கூடிய மருந்துகளை கொடுப்பதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கணும். அந்த மாதிரி மருந்துகள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான குழந்தைகளுக்கு அந்த மருந்துகளுடைய பக்க விளைவாக ஈரல் பாதிப்பு ஏற்படுகிறது. சில குழந்தைகளுக்கு ஒவ்வாமைன்னு சொல்லக்கூடிய அலர்ஜி சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுகிறது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஊசித்தகரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாறை ஒரு 5 மில்லி அளவுக்கு காலை ஒரு வேளை மட்டும் ஒரு 3 நாள் அல்லது 7 நாள் இந்த விடுமுறை காலங்களில் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தாலே தினசரி பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் பூச்சிகள் அனைத்தும் வெளியேறி வருவதை நம்ம பார்க்க முடியும். அதுவும் குறிப்பாக 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அதை கொடுக்கும்போது அதிகமாக இனிப்பு சாப்பிடுகின்ற பழக்கம் வைத்திருக்க குழந்தைகள் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அந்த நாக்குப்பூச்சின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பூச்சிகள் எல்லாமே உடலை விட்டு வெளியேறுவதை நம்ம பார்க்க முடியும். நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா இந்த பூச்சிகள் வயிற்றில் இருக்கிறதுனால நல்ல சத்துள்ள உணவுகளை உண்பாங்க. நிறைய இனிப்பு சம்பந்தப்பட்ட சத்துள்ள ஆகாரங்களை நம்ம கொடுக்கும்போது கூட அவர்களுடைய வயிறு மட்டும்தான் ரொம்ப பெருசாக இருக்கும். கை கால்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிலிசாக இருக்கும். இதற்கு காரணம் வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை நீக்கக்கூடிய மருந்துகளை குறிப்பாக ஊசித்தகரையிலிருந்து எடுக்கக்கூடிய இலைச்சாறை நம்ம கொடுக்கும்போது மிக வேகமாக அவர்களுடைய வயிறு பகுதி குறைய ஆரம்பித்து உடல் முழுவதும் பலம் பெருகுவதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா சதா சர்வகாலம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. காலையில் 8 மணிக்கு இட்லி சாப்பிடுவாங்க, திருப்பி 10 மணிக்கு பசிக்குதுன்னு சாப்பிடுவாங்க, திருப்பி 12 மணிக்கு 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை சர்வகாலம் சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கூட ஊசித்தகரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாறை கொடுக்கும்போது பூச்சி புழுக்கள் வயிற்றில் இல்லாமல் முழுமையாக வெளியேறுவதனால உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேர்களே, இந்த ஊசித்தகரையை பொறுத்தவரையிலும் வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கும் கால்களில் ஏற்படுகின்ற ஆறாத புண்களுக்கும் நீரிழிவு நோயினால் ஏற்படுகின்ற புண்களுக்கும் குறிப்பாக சோரியாசிஸ் நோய்க்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமூக வலைத்தளங்கள் தொடர்பாக எத்தனையோ எதிர்மறையான செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். சமூக வலைத்தளங்கள் வழியாக ஏற்படக்கூடிய குற்றங்கள், குறைபாடுகள், தனிமனித வெறுப்புகள், சாதிய மத வெறுப்புகள் எல்லாம் எப்படி அங்கு வெளிப்படுகின்றன என்பதை பற்றியெல்லாம் நாமே கூட இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் உண்மையில் சமூக வலைத்தளங்களுடைய பயன்பாடு என்பது அதுதானா? சில தனிப்பட்ட மனோவிகாரம் படைத்தவர்களுடைய ஒரு களமாக மட்டும்தான் சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றனவா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை நண்பர்களே. மாறாக சமூக வலைத்தளங்களினுடைய பயன்பாடுகள் என்பது அல்லது மனித வாழ்க்கையில் அவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்பது மிகப்பெரியது. பொதுவாக நாம் சமூக வலைத்தளங்களை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், அது பல்வேறு விதமான குற்றங்களுக்கு நம்மை இட்டுச் செல்கிறது என்பது மட்டுமல்ல, அது நேர விரயத்தை உருவாக்குகிறது, மனிதர்களை தனிமைப்படுத்துகிறது என்கிற ஒரு விஷயம். அதாவது எந்த நேரமும் ஒருவர் ஃபேஸ்புக்கிலோ ட்விட்டரிலோ இருந்து கொண்டே இருக்கிறார்.
அவர் யாருடனும் உரையாடுவதில்லை, எங்கோ கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடியவர்களுடன், அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டி என்று சொல்வார்களே, அத்தகைய ஒரு சைபர் ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கற்பனை உலகில் அவர்கள் சஞ்சரிக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு செய்திகள் இருக்கின்றன. ஓரளவு அவற்றில் உண்மை இல்லாமல் இல்லை. ஆனால் அது மட்டும்தான் உண்மையா என்கிற கேள்வியை நாம் எழுப்பிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பல செய்திகள் சமூக வலைத்தளங்களின் மூலமாக நடந்த நற்செயல்கள், நற்காரியங்கள் தொடர்பான பல செய்திகள் தொடர்ந்து நாம் கேள்விப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு செய்தி, மனதை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு செய்தி ஒன்று சமீபத்தில் வந்தது. அதாவது எப்படி ஒரு ஊடகம், ஒரு வலைத்தளம், ஒரு சமூக வலைத்தளம் என்பது ஆக்கபூர்வமான வகையில் பயன்பட முடியும் என்பதற்கு அந்த செய்தி என்பது ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஒரு நடிகர், அமர்நாத் என்கிற ஒரு நடிகர், ஆந்திராவைச் சேர்ந்தவர். அவர் மிகச் சிறு வயதிலேயே அவர் சினிமாவில் நடிக்கிற ஆசையால் வீட்டை விட்டு சென்று விடுகிறார். மிகச்சிறு வயதில் சென்று விடுகிறார். அங்கு எங்கெங்கோ அலைந்து திரிந்து பிறகு தொலைக்காட்சி தொடர்களில் சிறு சிறு வேடங்களில் நடிக்க வாய்ப்பு பெற்று பிறகு திரைப்படங்களிலும் நடித்து அங்கு ஒரு முக்கியமான ஒரு நடிகராகவும் அவர் மாறிவிடுகிறார். ஆனால் அவர் தன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது, பெற்றோர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை அவரால் நினைவு கூற முடியவில்லை. அதனால் அவரால் திரும்ப தன்னுடைய வீட்டையோ பெற்றோர்களையோ தேடி செல்ல முடியவில்லை. அவருடைய தோற்றமே மிகவும் தாடியெல்லாம் வைத்துக்கொண்டு உருமாறி இருந்ததனால் அந்த ஊரைச் சேர்ந்தவர்களுக்கும் கூட அவர்தான் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் இவருடைய சமூக வலைத்தளத்தில், அதாவது ஃபேஸ்புக்கில் அவருக்கு ஒருவர் நண்பராகிறார், ஹரிஷ் என்ற ஒருவர். அவர் யார் என்று கேட்டால் இந்த அமர்நாத்தினுடைய ஒரு சித்தப்பாவினுடைய மகன். இவரை பார்த்த பிறகு இவருடைய இந்த அமர்நாத்தினுடைய வீட்டு புகைப்படங்களை எல்லாம் ஃபேஸ்புக்கில் பார்க்கிறார். அப்படி பார்க்கிற போது அதில் அவர் வீட்டினுடைய பெயர் அன்னவாரம் என்று இருக்கிறது. அதை பார்த்ததும் அவருக்கு மிகவும் யோசனையாகி விடுகிறது. ஏனென்றால் அது அவர்களுடைய குடும்ப பெயராக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த அன்னவாரம் என்கிற நம்முடைய குடும்ப பெயரை இவர் ஏன் வைத்திருக்கிறார் என்கிற ஒரு கேள்வி அவர்களுக்குள் எழுகிறது. உடனே அவருடன் முகநூலில் நட்பாகிறார், தொடர்ந்து பேசுகிறார். பேச்சுவாக்கில் அவருடைய பூர்வீகம் தொடர்பான விஷயங்களை கூறுகிற போதுதான் அவர் உண்மையில் தன்னுடைய பெரியப்பாவினுடைய மகன் என்கிற ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருகிறது. உடனடியாக அவர் இந்த தகவலை அவரிடம் பகிர்ந்து கொண்டவுடன் தன்னுடைய ஊரை தேடி அவர் வருகிறார். ஊரை தேடி வந்தவுடன் ஊர் மக்கள் எல்லாம் மிகவும் பட்டாசு வெடித்ததை கொண்டாடுகிறார்கள். பெற்றோரை ஆரத்தழுவி அவர் கண்ணீர் சிந்துகிறார். நண்பர்களை நன்றாக நினைத்து பாருங்கள். நீங்கள் உறவுகளை பிரிக்கிறது, தனிமைப்படுத்துகிறது என்று சொல்கிற அதே ஊடகம்தான் இன்றைக்கு பிரிந்திருந்த ஒரு 21 ஆண்டுகளாக வீட்டை விட்டு சென்று விட்ட ஒரு மகனை மீண்டும் அவனுடைய வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அந்த சமூக வலைத்தளம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அனுபவம் என்பது அவருக்கு மட்டுமல்ல, நாம் எல்லோருக்குமே வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் நடந்திருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். பொதுவாக என்னுடைய பழைய நண்பர்களை நான் சமூக வலைத்தளங்களின் மூலமாக தேடி கண்டுபிடித்திருக்கிறேன். அதாவது அவர்களுடைய ஊர் அல்லது அவர்களுடைய பெயர், அவர்களுடைய இடம் சார்ந்த விஷயங்களை வைத்து தேடுகிற போது பலர் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடிந்தது. அதே போல் என்னுடைய பழைய நண்பர்கள் பலர் எங்கோ தொலைதூரத்தில் இருப்பவர்கள் முகநூல் வழியாக அவர்கள் என்னை தேடி கண்டடைந்த சம்பவங்களும் இருக்கின்றன. ஆக மனித உறவுகளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு களமாக இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு இன்னும் கூட நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்தீர்கள் என்றால் காணாமல் போனவர்களை பற்றிய செய்திகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. நிறைய காணாமல் போனவர்களை பற்றிய விவரங்கள் இடம்பெறுகின்றன. சில சமயம் காணாமல் போன பிராணிகளினுடைய புகைப்படங்களை போட்டு கூட இங்கே இதை யாராவது பார்த்தீர்களா என்று கேட்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. அதே போல் சில சமயம் இந்த சென்னை போன்ற நகரங்களில் வெளியூரிலிருந்து வந்தவர்கள் யாராவது தெருக்களில் அடிபட்டு, அல்லது சென்னைவாசிகளாக கூட இருக்கலாம், தெருக்களில் அடிபட்டு அவர்கள் யார் என்று தெரியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவர்களுடைய புகைப்படத்தை முகநூலில் வெளியிட்டு இந்த மாதிரி ஒருவர் விபத்தில் சிக்கி கொண்டிருக்கிறார், அல்லது இங்கே இவர் மயங்கி கிடந்தார், இவர் யாருக்காவது இவரை தெரியும் என்று சொன்னால் நீங்கள் உடனே இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்றெல்லாம் கேட்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இருக்கின்றன. ஆக இன்றைக்கு மனிதர்கள் தனிமைப்பட வேண்டியதில்லை, மனிதர்கள் புறமுதுக்கப்பட வேண்டியதில்லை. எந்த இடத்தில் இருப்பவரை பற்றிய செய்திகளையும் உடனடியாக பகிரக்கூடிய ஒரு சூழலை சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்னும் கூட பல முக்கியமான சேவைகள் இந்த சமூக வலைத்தளங்களின் வழியாக நடக்கின்றன. உதாரணமாக இரத்த தானம் வேண்டுவோர், அதாவது யாருக்காவது ஒரு குறிப்பிட்ட வகை இரத்த வகை மாதிரி தேவைப்படுகிறது என்று சொன்னால் அது பற்றிய செய்திகள் எல்லாம் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் இடப்படுகின்றன. உடனே இரத்தம் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் அந்த எண்களை தொடர்பு கொண்டு இரத்தம் கொடுத்து பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழலும் கூட இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் இருப்பதை பார்க்கிறோம். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னையில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கின் போது அந்த வெள்ளப்பெருக்கில் மாட்டிக்கொண்டவர்களுக்கு உதவிகளை ஒருங்கிணைத்ததில் எல்லா ஊடகங்களும் செயலிழந்து போன ஒரு காலகட்டத்தில், எல்லா தொலைத்தொடர்பு சாதனங்களும் செயலிழந்து போன ஒரு காலகட்டத்தில் உதவிகளை ஒருங்கிணைப்பதில் ஒரு மிகப்பெரிய பங்கை சமூக வலைத்தளங்கள் வகித்தன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நிறைய பேர் உதவிகளை அளிக்க விரும்புகிறவர்களுக்கும் உதவிகள் தேவைப்படுகிறவர்களுக்கும் இடையே உதவிகளை ஒருங்கிணைத்த தன்னார்வ தொண்டர்களுடைய முக்கியமான சாதனமாக இருந்ததே இந்த சமூக வலைத்தளங்கள், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்றவைதான். அதோடு மட்டுமல்லாமல் இப்போ என்னை போன்றவர்களுக்கெல்லாம் வெவ்வேறு விஷயங்களை பற்றி தேடி படிக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருப்பது என்பது இந்த சமூக வலைத்தளங்கள் தான் என்பதையும் இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதையெல்லாம் நான் சொல்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. பொதுவாக இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிற இளைஞர்களின் மேல் ஒரு எதிர்மறை எண்ணம் பெற்றோர்களுக்கு இருக்கிறது. எந்த ஊடகத்திலும் சில ஆபத்தான விஷயங்கள் அல்லது ஒவ்வாத விஷயங்கள், ஏற்பில்லாத விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அதற்காக அவற்றை ஒதுக்க முடியாது. மாறாக இந்த சமூக வலைத்தளங்கள் என்பது இன்றைக்கு இளைஞர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறது. அவற்றை எப்படி ஆக்கப்பூர்வமாக, பயனுள்ளதாக, உறவுகளை உருவாக்கக்கூடியதாக, உறவுகளை ஒருங்கிணைக்கக்கூடியதாக நாம் செழுமைப்படுத்தி கொள்ள வேண்டும். மாறாக அதில் நாம் தேவையற்ற நம்முடைய சக்தியை வீணாக்காமல் அவற்றை நம்முடைய களமாக, ஆயுதமாக எப்படி மாற்றிக்கொள்வது என்பதுதான் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் தொடர்பாக நாம் பெற வேண்டிய கல்வி, விழிப்புணர்வு என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் வரும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களும் தினமும் பல பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மொழிபெயர்ப்பாளர் திரு வீபா கணேசன் அவர்கள். ஒரு மொழிபெயர்ப்பாளரா மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஏன் அவசியம், இவருடைய படைப்பு அப்படின்னு வரும்போது தமிழிலிருந்து வங்காளத்திற்கும், வங்காளத்திலிருந்து தமிழுக்கும் எந்த மாதிரியான படைப்புகள் எல்லாம் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காருன்னு இவரோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மொழிபெயர்ப்பாளராக முதல்ல உங்களை எங்கள் நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம் சார். மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிறைய இலக்கியங்கள்லேருந்து தமிழுக்கும் தேவைகள் அதிகமாக இருக்குது. நம்மளோட தமிழ் இலக்கியங்களே பல பொக்கிஷங்கள் இருக்குது. இதெல்லாம் மற்ற மொழிகளுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னும் போது இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற பணி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதுலேயும் உங்களோட பார்வையில் தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம பேசும்போது உவேசா அவர்களை பற்றி நம்ம பேசாமல் இருக்கவே முடியாது. தமிழுக்கும் தமிழ் இலக்கியங்களுக்கும் அவர் ஆற்றிய பணி சொல்லி மாளாது, நம்மளால் சொல்லி முடிக்க முடியாது. உங்களுடைய பார்வையில் அவருடைய படைப்புகள் நீங்கள் எப்படி பார்த்தீங்க? இதை பற்றி பேசும்போது வங்காள ஒரு இலக்கிய சிந்தனையாளர் அப்படின்னு வரும்போது அப்துல் கரீம் ஷாஹித் விஷாரத் அப்படின்ற வரும். இவருக்கும் அதே மாதிரியான ஒரு பணியை வங்காளத்தில் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது இந்த ரெண்டு பேருக்குமான ஒரு உறவுகள் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான ஒற்றுமை வேற்றுமைகள் இருக்குது, அதை உங்களோட பார்வையில் நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க? மொழிபெயர்ப்பு அப்படின்னும் போது எந்த மாதிரியான புத்தகங்கள், நூல்கள் எல்லாம் மொழிபெயர்ப்பு பண்ணணும்னு நீங்கள் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படின்னு எல்லா விஷயங்களையும் எங்கள் நேரிலோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். இதெல்லாம் பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு தகவல், ஒரு மொழிபெயர்ப்பாளர் அப்படின்ற ஒரு முறையிலையும் சரி, பங்களாதேஷோட தலைநகர் டாக்காவில் வங்காள அகாடமி சார்பாக அதோட வைர விழாக்கு உங்களை ஒரு சிறப்பு அழைப்பாளராக அழைச்சிருந்திருக்காங்க. இதன் நோக்கம் என்ன, அங்கே போன ஒரு நிகழ்வுகள் எப்படி இருந்துச்சு, அப்படிலேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம் சார். வங்காள அகாடமியில் எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தான் சொல்லணும். ஏன்னாக்கா இந்த அப்துல் கரீம் சாகித்ய விஷாரத்ன்றவரை பற்றி நான் முதலாக 2013 தான் நான் கேள்விப்பட்டதே. அதுக்கு முன்னாடி எனக்கு வங்காள மொழியில் பரிச்சயம் இருந்தாலும் கூட அவரை பற்றி கேள்விப்பட்டதுன்றது 2013 தான் முதல் முறையாக ஹிந்து இங்கிலீஷ் பேப்பரில் ஒரு புக் ரிவ்யூவுக்காக எனக்கு தமிழில்
புக் ரிவ்யூக்காக ஒரு புக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த புத்தகத்தின் வந்து வங்காளத்தை பற்றிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வந்து போகிற போக்கில் வந்து இந்த அப்துல் கரீம் சாகித்ய விஷாரத் வந்து வங்காள மொழிக்காக நிறைய சேவை செஞ்சுருக்காரு. இருந்தாலும் அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைன்றது வந்து அவருக்கு ஆயுசு வரல கிடைக்கவே இல்லை அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வார்த்தை இருந்தது. அதை பார்த்த உடனே நான் சரி யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்டர்நெட்டில் போய் தேடி பார்த்ததில் ஒரு சில குறுகிய தகவல்கள் தான் கிடைச்சிது. அதுக்கு பிறகு வந்து நான் வந்து ஏன்னா வங்காளத்தை வந்து எனக்கு பழக்கம் ஒரு 25 வருஷம் வந்து எனக்கு தொடர்பு உண்டு, இன்றைக்கும் இருக்குது எனக்கு. அந்த அடிப்படையில் வந்து நான் வந்து பங்களாதேஷில் வந்து இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி பேசும்பொழுது அவங்க வந்து வங்காள அகாடமியோட எனக்கு வந்து தொடர்பு பண்ணி கொடுத்தாங்க. அங்கே வந்து டைரக்டர் ஜெனரல் வந்து ஷாம்சுஸ்மான் கான் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட வந்து ஒரு தொடர்ந்து அலைபேசியில் வந்து நான் பேசிகிட்டு இருந்தேன். அதுவும் பர்டிகுலராக வந்து எனக்கு இந்த அப்துல் கரீம் சாகித்ய விஷாரத்தை பற்றிய தகவல்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அவரை பற்றி வந்து நான் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து தமிழில் எழுதலான்ற ஒரு ஆர்வம் இருக்குது எனக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து எனக்கு அவருடைய தகவல்கள் எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு ஒத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய வைர விழா கொண்டாட்டங்களுக்கான திட்டம் முடிஞ்ச உடனே அப்போ வந்து அவர் வந்து இந்த மாதிரி எங்களுடைய டிசம்பர் 3ஆம் தேதி எங்களுடைய வைர விழா கொண்டாட்டம் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து அப்துல் கரீம் சாகித்ய விஷாரத்தை பற்றியும் உவேசாவை பற்றியும் வந்து நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டாங்க. அந்த அடிப்படையில் வந்து நான் வந்து டிசம்பர் 3ஆம் தேதி அந்த வைர விழா கொண்டாட்டத்தில் வந்து அப்துல் கரீம் சாகித்ய விஷாரத் உவேசா இவங்களுடைய பற்றிய ஒரு ஒப்பாய்வுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் வந்து ப்ரெசென்ட் பண்ணேன். இதில் வந்து என்னென்னாக்கா அந்த பங்களா அகாடமின்றது வந்து இந்தியா அதாவது உலகத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி 21ஆம் தேதி வந்து உலக மொழிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறோம். அந்த பிப்ரவரி 21 வந்து ஏன் வந்து குறிப்பாக வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னாக்கா பங்களாதேஷில் அப்போ வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்த பகுதி, அந்த பகுதியில் வந்து இருந்த மக்கள் தொகையில் வந்து பெரும்பாலான பேர் வந்து பேசக்கூடிய மொழி வந்து வங்காளி. ஆனால் வந்து பாகிஸ்தானில் வந்து அவங்க வந்து உருது மொழியை தான் வந்து திணிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கிறவங்க வந்து அதை வந்து வங்காளி மொழியை தான் வந்து எங்களுடைய ஆட்சி மொழியாக நீங்கள் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பெரிய போராட்டம் 52வது வருஷத்தில் 1952 தொடர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தை ஒட்டி 1953 வந்து பிப்ரவரி 21ஆம் தேதி அன்றைக்கி நாடு முழுவதும் ஒரு பெரிய போராட்டம் நடந்து அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 270 பேர் வந்து சுட்டு கொல்லப்பட்டார்கள். அந்த தியாகிகளுடைய நினைவாக அப்போது வந்து 54 வந்து ஆட்சி அதாவது ஒரு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலும் பொழுது அப்போ இருந்த ஐக்கிய முன்னணி கட்சி வந்து நாங்கள் வெற்றி பெற்றால் அங்கே இருக்கக்கூடிய வர்த்தமான் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது, அதை வந்து நான் வங்காள மொழியினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் வந்து அதை ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையிலேயே வச்சுருந்தாங்க. அது அடிப்படையில் வந்து 54 தேர்தலில் ஜெயித்த பிறகு அந்த வர்த்தமான் ஹவுஸை வந்து வங்காள அகாடமின்ற பேர் இல்லை அப்போ வந்து ஒரு ஆராய்ச்சி நிலையம்ன்ற முறையில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 1955 தான் அதை வந்து பங்களா அகாடமி அப்படின்ற பேரில் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு வந்து ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருந்தாங்க. கான்ஸ்டியூஷனலாகவே ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து வங்காளி மொழியினுடைய வளர்ச்சிக்காக என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்கிறதுக்கான ஒரு உரிமையை வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த அடிப்படையில் வந்து 1955 இன்று வரையில் வந்து அந்த பங்களா அகாடமி வந்து அவங்களுடைய வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. அதனுடைய வைர விழா கொண்டாட்டத்தில் தான் வந்து என்னை வந்து பேசுகிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ நீங்கள் சிறப்பு அழைப்பாளராக போன நிகழ்வை பற்றி குறிப்பிட்டு சொல்லும்போது ஒரு மொழிக்காக பாடுபட்டவர் மொழி இலக்கியம் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னும் போது உவேசா அவர்கள் எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறோமோ நீங்கள் பேசும்போதே தெரியுது. அப்துல் கரீம் சாகித்ய விஷாரத் அப்படிங்கிறவரும் வந்து வங்காள மொழிக்காகவும் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காருன்னு நீங்கள் பேசும்போது தெரியுது. அவரை பற்றி உங்களோட பார்வையில் இன்னும் விரிவாக சொல்லுங்கள் சார். அவர் வந்து ஒன்று சொல்லணும்னாக்கா ரெண்டு பேரும் அதாவது உவேசாவும் அப்துல் கரீம் சாகித்ய 2 பேரும் வந்து கான்டெம்பரரின்னு சொல்லலாம். அதாவது அவங்களுடைய காலப்பகுதின்றது வந்து ஒரே காலப்பகுதி. உவே சாமிநாதையர் வந்து 1855 1942 வரையில் வந்து இருந்தார். இவர் அப்துல் கரீம் சாகித்ய விஷாரத் வந்து 1869 பிறந்து 1955 வரையில் இருந்தார். அவர் இவருடைய காலப்பகுதிகளில் இங்கே தென்பகுதியில் வந்து இவர் எப்படி தமிழுக்கு வந்து உயிர் கொடுத்தாரோ அதே மாதிரி அப்துல் கரீம் சாகித்ய விஷாரத் வங்காள மொழியினுடைய 12ஆம் நூற்றாண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டு வரையில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் எல்லாத்தையும் சுவேசாவை போலவே கிராமமாக அலைந்து ஓலைச்சுவடியில் தேடி கண்டுபிடிச்சு அதில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை வந்து
அது இலக்கியங்களை வந்து பதிப்பிச்சார். அதே மாதிரி அதை பற்றிய கட்டுரைகள்னு எடுத்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 600 கட்டுரைகள் 114 மேகசின்ஸில் வந்து அவர் வந்து எழுதியிருக்கார் வங்காள மொழியில். அதில் வந்து அந்த காலத்தினுடைய இலக்கியங்களை பற்றிய முழு விவரங்களையும் வந்து அந்த கட்டுரைகள் மூலமாக நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதே போல் அப்துல் கரீம் சாகித்ய விசாரத்தினுடைய மற்றொரு சிறப்புத்தன்மை என்ன அப்படின்னாக்கா, அவர் வந்து முஸ்லீமாக இருந்தாலும் கூட, அதாவது ஒரு பொதுவான ஒரு நிலைமை என்னன்னாக்கா, இந்த படித்தவர்கள் கிட்ட தான் வந்து இந்த ஓலைச்சுவடிகள்லாம் இருக்கும் பெரும்பாலும். ஸோ இந்த படித்தவர்கள் பார்த்திங்கனாக்கா, படித்தவர்கள் பெரும்பாலும் வந்து மேல் தகுதியில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் இந்த மாதிரியான பகுதியில் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது இவர் வந்து ஒரு முஸ்லீம். இவங்க வீடுகளில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளை தேடி அவர் போகும்பொழுது அவருக்கு வந்து ஒரு சரியான மரியாதை கிடைக்காது. இவர் வந்து நல்ல பாண்டித்யம் இருந்தாலும் கூட அவர் ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் தான் பார்ப்பாங்களே தவிர, அவரை வந்து ஒரு சாதாரண மனுஷனாக இல்லை ஒரு மொழிக்காக பாடுபடுவர் அப்படின்ற மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து அவரை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துவாங்க. அதை எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அவர் வந்து தொடர்ந்து அவங்கக்கிட்ட படையெடுத்து போய் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் காமிங்க, நான் வந்து அதை எழுதிக்கிறேன், அதை வந்து தொடக்கூட விட மாட்டாங்க. அதை வந்து அவங்க எடுத்து ஒவ்வொரு ஓலைச்சுவடியாக எடுத்து காமிப்பாங்க. அந்த ஓலைச்சுவடியை வந்து பார்த்து அவர் வந்து காப்பி பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் பதிப்பிக்கும் பொழுது இன்னார் வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த ஓலைச்சுவடிகளை வந்து இது பண்ணி எனக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயர்களையும் மறக்காமல் வந்து குறிப்பிடுவார். அதே பாணி வந்து உவேசாக்கிட்டே உண்டு. அவருடைய ஒவ்வொரு பதிப்பிலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்தந்த பிரதிகள் வந்து இவங்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்றது வந்து அவர் ஒவ்வொரு புத்தகத்திலையும் வந்து பதிப்பிச்சிருப்பார். அதே மாதிரி தான் வந்து அப்துல் கரீம் சாகித்ய விசாரத்தும் இது மாதிரி வந்து ஒரு 2000 ஓலைச்சுவடிகள் வந்து அவர் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தார். அதில் வந்து ஒரு சில புத்தகங்கள் வந்து அவர் தொகுப்பாக வந்து கொண்டு வந்தார். ஒரு சிலதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் நான் சொன்ன மாதிரி ஆர்டிகல்ஸாக கட்டுரைகளாக பல்வேறு இதில் வந்து எழுதினார் அவர். இது போக அவருடைய இதில் பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய அந்த பழமொழிகள் பற்றிய ஆராய்ச்சி, இசையை பற்றி, அதாவது இந்த தாலாட்டு பாட்டுகள் இருக்கு இல்லையா, அந்த தாலாட்டு பாட்டுகள் பற்றிய ஆராய்ச்சி, இது மாதிரி வந்து தொடர்ந்து பலவித இதில் வந்து அவர் வந்து ஈடுபட்டார். அது வெறும் மொழி அதனுடைய இலக்கியம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல விஷயங்கள்லையும் வந்து அவர் வந்து ஆராய்ச்சியில் வந்து ஈடுபட்டு அதில் நிறைய வந்து எழுதியிருந்தார். அது போக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வங்க மொழிக்கான போராட்டம், அந்த போராட்டத்திலையும் வந்து அவர் வந்து நேரடியாக பாடுபட்டார். அது போக அவர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பள்ளிகளுக்கான ஆய்வாளர், அந்த இதில் அலுவலகத்தில் வந்து ஒரு கிளார்க்காக ஒரு 28 வருஷம் வந்து அவர் பணிபுரிந்து ஓய்வு பெற்று அவருடைய சொந்த கிராமத்துக்கு போகும்பொழுது அந்த சொந்த கிராமத்தில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் எங்களுக்கு வந்து அந்த பஞ்சாயத்தை வந்து நிர்வகிக்கிறதுக்கு ஒரு சரியான ஆள் இல்லை, அதனால் நீங்கள் தான் நிர்வகிக்கணும்னு சொல்லி அந்த பொறுப்பையும் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் வந்து சிறப்பாக நிறைவேற்றியது போக அவருடைய வீட்டில் வந்து அவர் சேகரித்து வச்சுருந்த ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையுமே பல ஆட்கள் வந்து ஆய்வுக்காக வருவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்கிறதுலேருந்து அவருடைய பென்ஷன் பணம் வந்து வெறும் 40 ரூபா தான். ஆனால் வர்றவங்களுக்கு வந்து உட்கார வச்சு டீ குடிக்கிறதுக்கும் மற்றதுக்குமே வந்து 30 ரூபா செலவாயிடும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அரசாங்கத்துக்கிட்ட எழுதி ஒரு சிறப்பு தொகையாக வந்து மாதம் 50 ரூபா வந்து அவருக்கு ஒதுக்குனாங்க. அந்த அடிப்படையில் தான் அவர் எந்த விதமான வருமானமும் இல்லாமல் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு சாதாரண வேலையை செய்தவர். அவர் வந்து ஒரு மொழியினுடைய ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியினுடைய இலக்கியங்கள் அனைத்தையுமே வந்து வெளியில் வந்து கொண்டு வந்த சிறப்பு தான் வந்து அவருக்கு. அதில் பார்க்கும் பொழுது உவேசாவை விட அதிகமான இன்னல்கள் வந்து அவர் வந்து பட்டிருக்கார். உவேசாவை விட அதிகமான பொருளாதார கஷ்டங்கள் இருந்திருக்கு அவருக்கு. இருந்தாலும் கூட அதை எதையும் மதிக்காமல் அவர் வந்து தான் நினைத்த காரியத்தை வந்து அவர் இருந்தவரையில் அவர் வந்து சாதிச்சிருக்கார். அப்படின்றதுல தான் வந்து அவருடைய சிறப்பு இருக்குது. அதை பற்றி வந்து நான் வந்து ஒரு வாழ்க்கை வரலாறு வந்து எழுதுறதுக்கான ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து பங்களாதேஷ்லேயும் வந்து அவருடைய வீட்டுக்கும் சொந்த ஊருக்கு போய் அந்த கிராமத்துக்கு சுசக்ரதண்டின்னு சொல்லிட்டு பேர், அது சிட்டகாங் நகரத்திலிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் அவருடைய சொந்த வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்து அவங்க பேரன்கிட்ட எல்லாம் பேசிட்டு வந்திருக்கேன். அவரை பற்றிய ஒரு வாழ்க்கை வரலாறு வந்து விரைவில் வந்து எழுதுறதுக்கான திட்டம் வச்சுருக்கேன் நான். நிச்சயமா சார். இப்போ உங்களுடைய மொழிபெயர்ப்பு அப்படின்னா இந்த பணி எப்படி எந்த காலகட்டத்தில் ஆரம்பமானது? இந்த மொழிபெயர்ப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியத்தை நீங்கள் எப்போ உணர்ந்து உங்களோட பணியை தொடங்கினீங்க?
அது மொழிபெயர்ப்புன்றது இல்லாமல் ஆங்கிலம் வந்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்து இருந்தது முதல்ல. அதாவது நான் வந்து மாநிலக் கல்லூரியில் தமிழ் இலக்கியம் படித்தேன். தமிழ் இலக்கியம் படிக்கும் பொழுதே வந்து எங்களுக்கு ஆங்கிலம் வந்து ஒரே ஒரு டிகிரியில் மட்டும்தான் வந்து பிஏ டிகிரியில் மட்டும்தான் வந்து ஒரே ஒரு 2 வருஷத்துக்கு இருக்கும். அது போக வந்து எங்களுக்கு ஆங்கிலம் கிடையாது. மொத்தமே வந்து நாங்கள் தமிழ் தான் எல்லாமே. தமிழ் வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு, ஒப்பிலக்கியம், இந்த மாதிரியான பல சப்ஜெக்ட் தான் நாங்கள் படிக்கிறது. ஸோ அந்த இதில் வந்து எங்களுக்கு அடிப்படையில் வந்து ஆங்கிலத்தில் வந்து எங்களுக்கு அதிகமான இது கிடைக்காது. அப்போது வந்து ப்ரொஃபஸர் ஜெகதீசன் சொல்லிட்டு எங்களுக்கு மாநில கல்லூரி பேராசிரியர், அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவர் வந்து நீங்கள் தமிழினுடைய பெருமையை நீங்கள் வெளியில் வந்து கொண்டு போகணும் அப்படின்னாக்கா ஆங்கிலம் இல்லாமல் உங்களால் முடியாது அப்படின்னு வந்து ஒரு ஆலோசனையை சொன்னார். அந்த அடிப்படையில் வந்து நான் வந்து தொடர்ந்து ஆங்கிலத்தில், அதாவது அப்போ வந்து தினமணியில் பார்த்தீங்கன்னாக்கா தினமணியில் இருக்கிறது எக்ஸ்பிரஸில் வந்து அப்படியே இருக்கும், எக்ஸ்பிரஸில் இருக்கிறது தினமணியில் இருக்கும். ஸோ நான் வந்து தமிழில் இருக்கிறத இங்கிலீஷில் எழுதுவேன், அது எக்ஸ்பிரஸில் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்பேன், அங்கே எங்கே இடத்துல தப்பு பண்ணிருக்குன்னு பார்ப்பேன். அதே மாதிரி எக்ஸ்பிரஸில் இருக்கிறது தமிழ் பண்ணுவேன், தினமணியில் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்பேன், அதில் எங்கே தப்பு பண்ணிருக்கோன்னு பார்ப்பேன். இந்த மாதிரியே வந்து பரிச்சயப்படுத்தி அந்த கல்லூரி ஆண்டு மலர்லேயே வந்து புதுமை பித்தனும் வறுமையும்னு சொல்லிட்டு தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையுமே வந்து கட்டுரை எழுதுகிறேன். அதன் பிறகு வந்து 78லேருந்து இந்த மொழிபெயர்ப்புன்றது வந்து துவக்க ஆரம்பிச்சது. குறிப்பாக வந்து சொல்லணுன்னாக்கா மிர்னால்சனுடைய சினிமா ஒரு பார்வைன்னு சொல்லிட்டு சினிமாவை பற்றி தமிழில் வந்த முதல் புத்தகம்னு சொல்லலாம். ஆனால் உலக சினிமாவை பற்றி, ஏன்னா தமிழ் சினிமாவை பற்றி வந்து அரவிந்த் நாராயணன் எழுதியிருக்காரு, ஆனால் உலக சினிமாவை பற்றி தமிழில் வந்த முதல் புத்தகம் அதுதான் மிர்னால்சனுடைய புத்தகம். அந்த புத்தகத்திலிருந்து தான் துவங்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஃபிடல் காஸ்ட்ரோனுடைய வரலாறு என்னை விடுதலை செய்யும்னு சொல்லிட்டு அவருடைய வழக்கு மன்றத்தில் அவர் பேசிய உரை, அந்த இது. அதே மாதிரி டிமிட்ரோனுடைய ஃபாசிஸ்ட் நீதிமன்றத்தில் டிமிட்ரோன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அதே மாதிரி மண்டலாவனுடைய, அவர் வந்து ரிவோனியா சதி வழக்கில் வந்து இருக்கும்பொழுது அவருடைய அந்த நேரத்தில் அந்த சதி வழக்கில் வந்து அவர் பேசின உரை. இது மாதிரி அந்த நீதிமன்றத்தில் ஆற்றிய உரைகள்னு சொல்லிட்டு இந்த மூன்றுமே வந்து வரலாற்றில் சிறப்பு வாய்ந்த உரைகள். அதை வந்து நான் வந்து மூணுமே வந்து நான் தமிழில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து சீன வானில் சிவப்பு நட்சத்திரம்னு சொல்லிட்டு எட்கர் ஸ்னோனுடைய புத்தகம், அது வந்து 1937 வந்தது. அந்த புத்தகத்தை வந்து நான் வந்து 2003 வந்து நான் வந்து மொழிபெயர்த்தது. அது வந்து முதலாக மாசே துங்கை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய நூல் அது. அந்த புத்தகத்தை வந்து நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்திய தொழிலாளி வர்க்க வரலாறுன்னு சொல்லிட்டு சுகுமால்சனுடைய புத்தகம். அது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சத்யஜித் ரேனுடைய ஃபெலுடா அந்த சீரீஸில் வந்து 35 புத்தகங்கள். அந்த புத்தகங்களில் வந்து 20 புத்தகங்களை வந்து நான் தமிழில் இப்போ பதிப்பாயிடுத்து. 2013 வந்தது அது. அது போக வந்து சத்யஜித் ரேனுடைய சினிமாவை பற்றிய கட்டுரைகள்னு சொல்லிட்டு அது ஒரு தொகுப்பு, அந்த தொகுப்பும் வந்து பண்ணியிருக்கேன். இப்போது வந்து நான் வந்து ஒரு 3-4 வாழ்க்கை வரலாறு வந்து எழுதுறதுக்கான திட்டம் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒன்று சத்யஜித் ரேனுடைய வாழ்க்கை வரலாறு, அது மாதிரி ரித்விக் கடாக்னு சொல்லிட்டு ஒரு வங்காள இயக்குனர், அவருடைய வாழ்க்கை வரலாறு, அதுக்கப்புறம் அப்துல் கரீம் சாகித்ய விஷாரத்தினுடைய வாழ்க்கை வரலாறு, அப்புறம் சைனாவிலேயே வந்து அந்த சைனாவினுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான பங்கு வகித்த மார்ஷல் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவருடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு வரலாறு. இந்த 4ம் வந்து இப்போ திட்டம் வச்சுருக்கேன். அது போக வந்து நிறைய மொழிபெயர்ப்புக்கான திட்டம் இது வந்து ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது. பட் நான் முதல்ல என்னுடைய சொந்த இந்த வாழ்க்கை வரலாறுகளை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற இதை செய்யலான்ற திட்டத்தில் தான் வந்து இப்போ இருக்கிறேன். சத்யஜித் ரே அவர்களை பற்றி சொல்லும்போது அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதும்போது அதில் மறக்க முடியாத சம்பவங்கள், நிகழ்வுகள் பற்றி சொல்ல முடியுமா? சத்யஜித் ரேவை பொறுத்தவரையில் நீங்கள் சொல்லணுன்னாக்கா அவர் வந்து ஒரு வெறும் திரை இயக்குனர் மட்டுமல்ல, அவருடைய பன்முகத்தன்மைன்றதை வந்து முழுமையாக கொண்டு வரணுன்றது தான் அந்த வாழ்க்கை வரலாறு எழுதுறதுக்கான என்னுடைய நோக்கமே. ஏன்னாக்கா பெரும்பாலும் வந்து உலகத்தில் இந்தியாவில் இல்லை இந்தியாவினுடைய மற்ற பகுதிகளில் வந்து சத்யஜித் ரேன்றவர் வந்து ஒரு சினிமா டைரக்டர் அப்படின்ற அடிப்படையில் மட்டும்தான் தெரிஞ்சவர். ஆனால் அவரை பொறுத்தவரையில் அவர் மிகச்சிறந்த ஒரு கிராஃபிக் ஆர்டிஸ்ட், கேலிகிராஃபிக்னு சொல்லுவாங்க அந்த கையெழுத்து, அந்த கேலிகிராஃபிக்ஸில் வந்து அவர் வந்து மிகச்சிறந்தவர். அதே மாதிரி வந்து அவர் வந்து இந்த புத்தகங்களுக்கான ரேப்பர் டிசைன் பண்ணுறது இருப்பாருங்க, அதில் வந்து அவர் இந்த சினிமா துறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே வங்காளத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இசை, மேற்கத்திய இசை, இந்திய இசையினுடைய முழு இதுவும் வந்து அவர்கிட்ட வந்து வெளிப்படும். அவருடைய திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னாக்கா
அவ்வளோ இசையினுடைய இது வந்து நிறைய இருக்கும் அவருடைய இதில். அதே மாதிரி அவருடைய எடிட்டிங் வந்து என்ன சொல்கிறது, அதாவது நியூ வேவ்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சு சினிமாவினுடைய இதில் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதை வந்து 1900 அந்த நியூ வேவ் வர்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கிற காலத்திலேயே இவர் வந்து பண்ணிட்டார். அதை அந்தளவுக்கு முன்னோடியாக பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது போக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பர்சனலாக ஒரு 2 விஷயம் வந்து, ஒன்று வந்து என்னென்னாக்கா அவருடைய குடும்பமே வந்து ஒரு தனித்துவம் மிகுந்த குடும்பம். அதாவது நான் வாழ்க்கை வரலாறு எழுதும்பொழுது நான் 16ஆம் நூற்றாண்டிலேருந்து ஆரம்பிக்கிறேன். அவருடைய குடும்பத்தை பற்றி நான் எழுத ஆரம்பிக்கிறது வந்து 16ஆம் நூற்றாண்டிலேருந்து ஆரம்பிக்கிறேன் நான். ஆனால் இமிடியேட்டாக சொல்லணுன்னாக்கா அவருடைய தந்தை வந்து சுகுமார் ரேன்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஓவியம், அதே நேரத்தில் வந்து கேலி கவிதைகள்னு சொன்னீங்கன்னாக்கா அவர் வந்து ரவீந்திரநாத் தாகூரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். ஆனால் வந்து ரவீந்திரநாத் தாகூரை வந்து கேலி பண்ணி வந்து கவிதை எழுதுவார். அதே மாதிரி பல பேரை வந்து அவருடைய இதில் வந்து அவர் பங்கெடுத்த பிரம்ம சமாஜம், அதுலேயும் வந்து அவர் வந்து பிரம்ம சமாஜத்தை கிண்டல் பண்ணி அவர் கவிதை எழுதுவார். இந்த மாதிரியான ஒரு திறமை உள்ளவர். அதே மாதிரி அவருடைய தாத்தா வந்து உபேந்திர கிஷோர் ரேன்னு சொல்லிட்டு, அவர் வந்து இந்த ஓவியம், மேற்கத்திய இசை, வயலின் வாசிப்பது, பிரிண்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம பிளாக் மேக்கிங்னு ஒரு காலத்தில் இருந்தது. அந்த பிளாக் மேக்கிங் இதில் வந்து ஆஃப்டோன்ற டெக்னாலஜியை வந்து இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினோம் உபேந்திர கிஷோர் ராய் தான். அதே மாதிரி வந்து சித்திரக்கதைகளில் வந்து ராமாயணம், மகாபாரதம், இது எல்லாமே வந்து அவர் வந்து வங்காளியில் வந்து பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து ஒரு குழந்தைகளுக்காக அந்த வங்க மொழியை அறிமுகப்படுத்துகிற மாதிரியான ஒரு சின்ன சித்திரக்கதை, அந்த கதை வந்து டுன்டுனி போய்னு சொல்லிட்டு அது பேர். இன்றைக்கும் வங்காளத்தில் வந்து குழந்தைகளுக்கு வந்து முதல்ல வந்து வங்காளி மொழியை கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த டுன்டுனி போயை தான் கொடுத்து தான் அதை வச்சு தான் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கும் வந்து அது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம் அது. ஸோ இது மாதிரி வந்து அவருடைய குடும்பமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு துறையிலையும் அவங்க வந்து ஒரு உச்சத்துக்கு வந்து போனவங்க எல்லாருமே. அந்த குடும்பத்தில் வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து உச்சத்தை தொட்டவங்க அவங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து அவருக்கு வந்து பிரம்ம சமாஜத்தோட தொடர்பு உண்டு, ரவீந்திரநாத் தாகூரோட தொடர்பு உண்டு. இந்த மாதிரி பல துறைகளில் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வேறு எந்த ஒரு க்ரியேட்டிவ் ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த பேக்ரவுண்ட் வந்து அவர் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் வந்து இருக்குது. அந்த பேக்ரவுண்டை வந்து முழுமையாக வந்து அந்த வாழ்க்கை வரலாறு நான் கொண்டு வரணுன்றது தான் என்னுடைய முயற்சி. சத்யஜித் ரே அவர்களை பற்றி இவ்வளோ தூரம் தெரிந்து வச்சுட்ருக்கீங்க. இப்போ இருக்கிற இந்திய சினிமா உலகம் எப்படி இருக்குது சார்? இன்றைய இந்திய சினிமா உலகம்னு எடுத்திங்கனாக்கா ஒரு காலத்தில் வந்து என்ன சொல்கிறது, அதாவது மொழின்றது இல்லாமல் வெறும் மௌனம் படங்களாக இருந்து ஆரம்பித்து அதை தொடர்ந்து வந்து பேச பாடல்களாக ஆரம்பித்து பாடல்களில் இருந்து அப்புறம் வசனம் அது மாதிரி வந்து தொடர்ந்து வந்தது. இந்த இதில் வந்து பல மாற்றங்கள், அதாவது குறிப்பாக சொல்லணுன்னாக்கா சத்யஜித் ரே போன்றவர்கள் வந்து இந்திய சினிமாவை வந்து வேறு ஒரு திசைக்கு வந்து மாற்றினாங்க. அது வந்து நியூ வேவ்ன்ற அடிப்படையில் வந்து குறிப்பாக பாலிவுட்டில் வந்து அவங்க வந்து நிறைய பாஸ் சட்டர்ஜி, இந்த மாதிரி ரிஷிகேஷ் முகர்ஜி போன்றவர்கள் வந்து நிறைய பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து அந்த மூன்றாவது சினிமான்றது வந்து இன்றைக்கி வந்து இல்லை அப்படின்றது தான் வந்து முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் வந்து மொழிகளில் பொறுத்தவரையில் அந்த மற்ற மொழிகளில், இந்தியில் அல்லாத மற்ற மொழிகளில் வந்து நிறைய பரிசோதனைகள் முயற்சிகள் வந்து நடந்துகிட்ருக்கு. தமிழையே பார்த்திங்கனாக்கா தமிழில் வந்து இப்போ பாருங்கள், இந்த வந்து நலன் குமாரசாமியிலேருந்து ஆரம்பித்து வரிசையாக வந்து நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வங்காளத்துலேயும் வந்து நிறைய புது தலைமுறையில் வந்து நிறைய பேர் வந்து பரிசோதனைகள் வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா, பாலிவுட்டினுடைய இந்தியினுடைய தாக்கம் இருக்குது பாருங்கள், அந்த தாக்கத்தை மீறி அவங்க வந்து பரவலாக எல்லா இடங்கள்லையும் போகிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ், தெலுங்கு இந்த 2 மொழிகள் தான் வந்து ஓரளவு கொஞ்சம் உலக ரீதியாக நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்ற மொழிகளுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லாத பொழுது அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ளேயே அந்த ப்ரொடக்ஷனை வந்து பண்ணணும் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு பெரிய ஒரு முயற்சி தான் அது. இருந்தாலும் அந்த புதிய தலைமுறை இயக்குநர்கள் வந்து நிறைய வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் வந்து வங்காளத்துலேயும் வந்து அவங்க நிறைய செஞ்சுட்டு தான் இருக்காங்க பொதுவாக. நிச்சயமாக சார்.
ஒரு மொழிபெயர்ப்பு அப்படின்னும் போது உங்களுடைய நூல்கள் எந்த மாதிரியான ஒரு படைப்புகள்லாம் நீங்கள் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கீங்க? இன்னும் வங்காள மொழியிலேருந்து தமிழுக்கு கொண்டு வரணும், தமிழ்லேருந்து மற்ற மொழிகளுக்கு போகணும் அப்படின்னும் போது உங்களோட பார்வையில் ஒரு வங்காள மொழி அப்படின்னு வரும்போது அப்துல் கரீம் சாகித்ய விஷாரத் அவர்களோட தொண்டு எவ்வளோ சிறப்பாக இருந்தது, தமிழில் பார்க்கும்போது உவேசா அவர்களோட பணி எப்படி, இவங்க 2 பேருக்கும் இருக்குமான ஒற்றுமை வேற்றுமைகள் எந்த மாதிரியாக இருந்துச்சு, இன்றைக்கும் எந்த மாதிரியான ஒரு படைப்புகள்லாம் மொழிபெயர்ப்பில் வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கீங்க? இப்படி பல விஷயங்களை எங்களோட நீங்கள் இன்னைக்கு முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி சார். இலக்கியம், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்தியாவின் பல மாநிலங்களிலும் ஊழல் என்கிற சொல் மிக கூடுதலாக பேசப்படுகிறது. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதலாக ஊழல் புகார் சொல்லப்பட்டது எப்போது என்றால் 1950களின் இறுதியில் என்று சொல்ல வேண்டும். அதற்கு முந்திரா ஊழல் என்று அன்றைக்கு பெயர். இப்போதும் வரலாறு அறிந்தவர்கள் முந்திரா ஊழல் என்றால் என்ன என்று அறிவார்கள். அந்த முந்திரா ஊழல் என்பதுதான் முதலாக நாடாளுமன்றம் அளவிலேயே ஒரு பெரிய புயலை கிளப்பிய விவாதம் என்று சொல்லலாம். ஹரிதாஸ் முந்திரா என்று ஒருவர் இருந்தார். அவரை பற்றிய வழக்கு, அவருக்கும் அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி அவர்களுக்கும் ஒரு நட்பு இருந்தது. அதனுடைய அடிப்படையிலே அரசு பணம் தவறாக செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அந்த முந்திரா ஊழலினுடைய அடிப்படை. இந்த வழக்கினுடைய வேர் எங்கே இருக்கிறது என்றால், இந்தியா விடுதலை பெற்றதற்கு பிறகும் ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டுகள் அனைத்து உயிர் காப்பீட்டுக் கழகமும் தனியார் வசம்தான் இருந்தது. இன்றைக்கு இருக்கிற லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் இந்தியா என்று சொல்லுகிற அந்த இந்திய உயிர் காப்பீட்டுக் கழகம் என்பது 1950களின் இறுதியில் தான் வந்தது. அப்போதுதான் அது அரசின் நிறுவனமாக ஆயிற்று. அதுவரையிலே தனியார் நிறுவனங்கள் தான் இந்த உயிர் காப்பீட்டுக் கழகத்தை நடத்தி வந்தன. ஏறத்தாழ 250 நிறுவனங்கள் அந்த துறையிலே ஈடுபட்டிருந்தன. அந்த 250 துறைகளிலும் புகழ்பெற்ற நிறுவனமாக பாரத் லைஃப் இன்சூரன்ஸ் என்கிற அந்த நிறுவனம்தான் இருந்தது. அந்த பாரத் லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் என்பதை நடத்தியவர் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராகிய டால்மியா. அந்த டால்மியா தான் அன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த உயிர் காப்பீட்டில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரராக முதன்மையான இடத்திலே இருந்தார். ஆனால் அவர் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அவர் தனக்கு வந்து சேருகிற, தங்கள் நிறுவனத்துக்கு வந்து சேருகிற பணத்தை எல்லாம் முறைப்படி செலவழிக்காமல் வேறு வகைகளில் தங்களுக்கான நிதியை உயர்த்தி கொள்ளுகிற வகைகளில் செலவழிக்கிறார் என்று குற்றச்சாட்டு எழுந்தது. அது வெறும் குற்றச்சாட்டாக இல்லாமல் அதற்கான ஆதாரங்களும் வழங்கப்பட்டன. நேருவினுடைய ஆட்சி என்றால் நேர்மை, ஜனநாயகம் என்று பேசப்பட்ட அந்த காலகட்டத்தில் முதலாக நேருவினுடைய அமைச்சரவையின் மீது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. அதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய செய்தி என்ன என்றால், அந்த குற்றச்சாட்டை முன்வைத்தவர் யார் என்பதை நாம் பார்க்கிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. அவர் ஃபெரோஸ் காந்தி. ஃபெரோஸ் காந்தி என்பவர் இந்திரா காந்தியினுடைய கணவர், நேருவினுடைய மருமகன் என்பதை நாம் அறிவோம். நேருவுக்கு முதல் சிக்கல் அவருடைய மருமகனிடமிருந்து தான் வந்தது. ஃபெரோஸ் காந்தி தான் அதற்கான ஆதாரங்களை எல்லாம் திரட்டினார். அந்த ஆதாரங்களை கொண்டு வந்து கொடுத்தார். அதற்கு பிறகு அனைத்து நிறுவனங்களும் இந்திய நிறுவனங்களாக உயிர் காப்பீட்டுக் கழகம் மாற்றப்பட்டது. அதிலும் என்ன பிழை நடந்தது என்பதை ஃபெரோஸ் காந்தி பெரிய ஆதாரங்களோடு எடுத்து வைத்தார். அன்றைக்கு ஹரிதாஸ் முந்திரா என்பவர் 6 பெரிய நிறுவனங்களை நடத்தி வந்தார். அவை 6மே நட்டத்திலே நடந்து கொண்டிருந்தன. அந்த 6 நிறுவனங்களையும் அரசு ஒரு பெரிய விலை கொடுத்து வாங்கி கொண்டது. அந்த சிக்கல் முடிந்து போயிற்று என்று தான் கருதினார்கள். அரசு அந்த உயிர் காப்பீட்டுக் கழகத்தின் சார்பில் வாங்கி கொண்டது. எதனை டால்மியாவிடமிருந்து அரசு எடுத்ததோ, எந்த காரணத்தை சொல்லி எடுத்ததோ, அதே நிறுவனம் அதே தவறுகளை கொண்ட காரணத்தோடு அன்றைக்கு அந்த 6 நிறுவனங்களையும் பெற்றுக்கொண்டது. சந்தையினுடைய மதிப்பை விட கூடுதலான விலையை அரசு அந்த எல்ஐசி நிறுவனம் கொடுத்து வாங்கியது. இப்போது ஃபெரோஸ் காந்தி எழுப்பிய வினா இதுதான்.
அந்த 6 நிறுவனங்களும் மிக நலிந்திருக்கிற நிறுவனங்கள், த சிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அந்த நலிந்திருக்கிற நிறுவனங்களை அவற்றுக்கு உரிய மதிப்பை விட கூடுதல் பணத்தை கொடுத்து வாங்குவதற்கு என்ன காரணம்? ஏன் வாங்க வேண்டும்? இது அரசுக்கு இழப்பில்லையா? அரசு நிறுவனமான அந்த உயிர் காப்பீட்டு கழகத்துக்கு வருகிற மிகப்பெரிய இழப்பில்லையா என்பது ஃபெரோஸ் காந்தி எழுப்பிய வினா. பிறகு அந்த ஹரிதாஸ் முந்த்ராவை பற்றி ஆயிரம் விவாதங்கள் நடைபெற்றன. எல்லா ஊடகங்களும் அதை பற்றி எழுதின. இந்தியா முழுவதும் ஊழல் பற்றி விவாதித்த முதல் கட்டம் அதுதான். அப்படி விவாதிக்கிற போது முந்த்ராவை பற்றிய பழைய செய்திகள் போற்றற்கு உரியனவாக இல்லை. அவர் பல நேரங்களில் பல ஏமாற்றுகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதையெல்லாம் அந்த சான்றுகள் காட்டின. எல்லாவற்றையும் தாண்டி அந்த ஹரிதாஸ் முந்த்ராவுக்கும் அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி அவர்களுக்கும் ஒரு நட்பு இருந்திருக்கிறது என்னும் செய்தியும் வெளிப்பட்டது. எனவே தன்னுடைய நண்பருக்கு அல்லது இந்த அரசுக்கு மறைமுகமாக ஆளுங்கட்சிக்கு உதவுகிற ஒருவருக்கு சட்டத்துக்கு புறம்பான வகையில் சந்தை மதிப்பை விட கூடுதல் பணத்தை அளித்து உயிர் காப்பீட்டுக் கழகம் அவருடைய 6 நிறுவனங்களை பெற்றுக்கொண்டது என்பதுதான் அந்த முந்த்ரா ஊழல் வழக்கு. இந்த வழக்கு நடைபெற்றது. அந்த வழக்கில் முந்த்ராவின் பக்கம் குற்றம் இருக்கிறது என்று சொல்லி முந்த்ரா தண்டிக்கப்பட்டார். ஆனால் டிடி கிருஷ்ணமாச்சாரி எப்படி தப்பிக்கலாம் என்கிற கேள்வி எழுந்தபோது டிடி கிருஷ்ணமாச்சாரியும் தன்னுடைய பதவியை 1958ஆம் ஆண்டு பிப்ரவரி அந்த பதவியிலிருந்து விலக நேர்ந்தது. எனவே முந்த்ரா ஊழல், அதற்கான தொடக்கம், அதற்கான வளர்ச்சி போக்கு, அதற்கான முடிவு என்கிற இயல்பான எல்லாவற்றையும் கொண்டதாக இருந்தது. இப்போதெல்லாம் பெரும்பான்மையான ஊழல் வழக்குகள் தொடரும், ஆனால் முடியாது. அன்றைக்கு முந்த்ரா வழக்கு ஒரு தொடக்கத்தை கொண்டிருந்தது, மிகச்சரியான முடிவையும் கொண்டிருந்தது. அந்த முந்த்ரா வழக்கில் அவருக்கு தண்டனையும் இவர் பதவி விலகுவதுமாக அது முடிந்தது. இப்படி தொடங்கிய அதற்கு பிறகு இன்றைக்கு பல்வேறு ஊழல் வழக்குகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன, நடந்தன. இவை எல்லாவற்றிற்கும் முதன்மையாக அதுதான் இருந்தது. அது அன்றைக்கு தேர்தலிலும் கூட ஒரு பெரிய பங்களிப்பை செய்தது. 1962ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி தேர்தலில் கொஞ்சம் சரிவை சந்தித்ததற்கும் இந்த முந்த்ரா வழக்கு ஒரு பெரிய காரணம். நேரு அவர்கள் பிரதமராக இருக்கிற வரையில் அவர்தான் இந்தியாவினுடைய முடிசூடாத மன்னராக இருந்தார். அவருடைய பிரச்சாரம்தான் இந்தியா முழுவதும் எடுபட்டது. 52லும் 57லும் காங்கிரஸ் இந்தியா முழுவதும் பெற்ற வெற்றிக்கு நேரு ஒரு காரணமாக இருந்தார். ஆனால் 62 ஒரு சரிவு ஏற்பட்டது. ஏறத்தாழ 80 இடங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு குறைந்து போயின. அது எதனால் என்றால் இந்த முந்த்ரா ஊழல் வழக்கினால் என்றும் நாம் சொல்லலாம். அதை நேருவினுடைய மருமகனே அந்த சான்றுகளை எல்லாம் எடுத்து போட்டார் என்பது வரலாற்றில் ஒரு குறித்து கொள்ள வேண்டிய செய்தி. எனவே அந்த ஊழல் பெரிய அளவில் பேசப்பட்டு அப்போது மக்களாலும் ஒரு எதிர்வினை ஆற்றப்பட்டு அதனுடைய தேர்தல் முடிவுகளிலும் அது எதிரொலித்ததை நாம் பார்த்தோம். எனவே இந்தியாவில் முதலாக பேசப்பட்ட ஊழல் வழக்கு முந்த்ரா ஊழல் வழக்கு என்பதுதான். நமது நாடு இந்தியா என்று சொல்வதில் எந்த அளவில் பெருமை உள்ளதோ அதே போன்று அவ்விந்தியாவின் சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதிலும் நம்முடைய ஒவ்வொருவரின் கடமையாக உள்ளதால் சுற்றுப்புறத்தை சிறப்பாக வைப்பதற்கான முக்கியமான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். தற்சமயம் உலக ஐக்கிய நாடுகளாக இருந்தாலும் சரி அல்லது இந்த பார்ட்டி என்று சொல்லப்படுகிற 150 நாடுகளுக்கு மேலாக ஒப்பந்தம் செய்யப்பட்ட இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த ஒப்பந்தம் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு முக்கியமான பெரிய பங்கை கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு உயிர்களும் எந்த அளவிற்கு தன்னுடைய நாட்டிற்கு ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பில்
முக்கிய பணியை ஆற்றுகிறது என்பதை இந்த நாடுகள் கூடி பேசி பல உத்திகளை வகுத்து அந்தந்த நாட்டிற்கு ஏற்றால் போல் தங்களுடைய கவனத்தை தங்கள் நாட்டில் மேல் இருக்கிற அந்த உயிர்களுக்கு, அது தாவரமாக இருக்கலாம் அல்லது விலங்குகளாக இருக்கலாம், அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அறைகூவலை கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக அதிகமாகவே கொடுத்து கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் பார்க்கிற பொழுது இந்த சுற்றுச்சூழலின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடியது அதிகம் விலங்குகளாக இருக்கிறது. பொதுவாக விலங்குகளை நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு இடங்களிலும் நாம் பார்க்கிற பொழுது அதற்கு எந்த விலங்கை பார்த்தாலும் நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த விலங்குகள் வகைகளை நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நமக்கே தெரியும், ஒரு செல் உயிரிலிருந்து பல செல் உயிரியாக இருக்கக்கூடிய விலங்குகள் இருக்கிறது. அதனால்தான் அதை லினேயஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய விஞ்ஞானி தாவரங்களையும் விலங்குகளையும் வகைப்படுத்துகிற அந்த முறையை செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த விலங்குகளை வகைப்படுத்துகிற அந்த முறையை பற்றி பார்க்கிற பொழுது புரோட்டோசோவா டு மேமல்ஸ் என்று சொல்வார்கள். அந்த புரோட்டோசோவா என்பது தான் ஒரு செல் உயிரி. இந்த மேமல்ஸ் என்று சொல்லப்படுகிறது மனிதனையும் உள்ளடக்கிய பல செல்களை உள்ள விலங்குகள் என்று தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் தான் இந்த சுற்றுச்சூழலில் அங்கமாக இருக்கக்கூடிய இந்த விலங்குகளில் சிறு உயிரிலிருந்து பெரிய உயிரியாக இருக்கக்கூடிய, அது மனிதன் அல்லது சிங்கம், புலி அல்லது யானை, இவை எல்லாற்றையும் அடிப்படையாக வைத்து பார்க்கிற பொழுது அதனுடைய அமைப்பு, பொதுவாக ஒரு விலங்குகளை வகைப்படுத்துகிற பொழுது த கிங்டம் என்று சொல்வார்கள். அதை விலங்குகளுக்கு அனிமாலியா என்று சொல்வார்கள். தாவரங்களை பிரிக்கிற பொழுது அது தாவரத்தை அடிப்படையாக வைத்திருக்கிற இந்த பிளான்ட்ஸ் என்ற வகைகளை அது வருகிறது. அதே மாதிரி அதை அடுத்து வகைப்படுத்துகிற பொழுது ஃபைலம், கிளாஸ், ஆர்டர் என்று சொல்கிறார்கள். அடுத்து அந்த சரியாக அந்த விலங்குகளுடைய பெயரை சொல்லுகிற பொழுது ஜீனஸ், ஸ்பீசிஸ் என்று சொல்லப்படுகிற அந்த வகைகள் இருக்கிறது. இதை ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த விலங்குகள் எந்த அளவிற்கு அதனுடைய சூழலுக்கு ஏற்றால் போல் ஒரு செல் உயிரிலிருந்து பல செல்களாக இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் ஒன்றை ஒன்று தொடர்பு உடையதாக இருக்கிறது. ஆனால் விஞ்ஞான ரீதியாக பார்க்கிற பொழுது ஒரு செல்லிலிருந்தான் பல செல்களை உள்ளடக்கிய விலங்குகள் வந்தது என்று விஞ்ஞானத்தில் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இதில் முக்கியமான விஷயம், இந்த புரோட்டோசோவா என்று சொல்கிறார்கள், போரிஃபெரா என்று சொல்கிறார்கள், சீலன்ட்ரேட், அனலீட்ஸ், ஆர்த்ரோபோட்ஸ், ஏவ்ஸ், ரெப்டிலியா, ஆம்பிபியா, அதுபோன்று மேமல்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த வகைகளை பிரித்து பார்க்கிற பொழுது ஒன்றுக்கும் ஒன்று தொடர்பு உள்ளதாக இருக்கின்றது. அவ்வாறு ஒன்றுக்கொன்று தொடர்பு உடைய அந்த விலங்குகள் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு விலங்கிற்கோ இல்லை உயிருக்கோ பாதகம் வருகிற பொழுது அல்லது துன்பம் வருகிற பொழுது அது மற்ற விலங்கு இனங்களையும் பாதிக்கிறது என்ற ஒரு நியதியை பற்றி பார்க்கிற பொழுது, இன்றைக்கு விலங்குகளை வகைப்படுத்துகிற பொழுது மனிதனும் அதில் உருவாகி அதில் உள்ளடக்கிற பொழுது ஒவ்வொரு இடத்திலும் அந்த விலங்கு வகைகளுக்கு ஏதாவது துன்பம் வருகிற பொழுது அது அதன் பின்னாடி இருக்கிற விலங்குகளையோ அல்ல அதற்கு மேலே இருக்கிற விலங்குகளையோ பாதிக்கிறது என்பதை நாம் உணர்கிற பொழுது இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனையில் ஒரு முக்கியமாக நாம் நினைத்து கொள்ள வேண்டியது, அனைவரும் ஒன்று இணைந்து இந்த பூ உலகை பாதுகாக்கிற ஒரு
உறுதியை எடுத்துக்கொள்வதோடு இல்லாமல் இதில் ஒவ்வொருவரும் ஒரு அங்கமாக இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களாக இருப்பதனால் இந்த அனைத்தையுமே, அனைத்து விலங்குகளையும் அல்லது அனைத்து தாவரங்களையும் ஆளக்கூடிய பிறந்தவர்கள் என்று நினைப்பதை விட நாமும் இந்த சுற்றுச்சூழலில் ஒரு அங்கமாக இருக்கிறோம். நாம் பாதிக்கப்படும் பொழுதோ இல்லது மற்ற விலங்குகளோ மற்ற தாவரங்களோ பாதிக்கப்படுகிற பொழுது ஒரு பாதிப்பு நமக்கும் வரும் என்பதை உணர்ந்து கொள்கிற ஒரு சூழலை நாம் வளர்த்து கொள்கிற பொழுது நிச்சயமாக இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் அனைவருமே ஈடுபட்டு அந்த நம்முடைய வாழிடத்தை, நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடுவோம். ஏனென்றால் இன்று கூட விஞ்ஞானபூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, விலங்குகள் அதில் அதிகமாக கவனம் செலுத்துகிறது. தன்னை சுற்றியுள்ள தான் வாழுகிற அந்த இடத்தில் எத்தகைய சுற்றுச்சூழல் சீர்கேடுக்கும் அது வழிவகுப்பதில்லை. ஆனால் 6 அடி படித்த அந்த மனிதன் தன்னுடைய சுற்றுச்சூழலை மட்டுமல்ல அதில் இருக்கிற விலங்குகளையும் அதிக பாதிப்புக்குள்ளாயிருக்கிறான் என்ற ஒரு யதார்த்தமான உண்மையை இன்றைக்கி உலகம் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் தான் நான் முன்னாடி சொன்னது போல இந்த இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஃபார் பயோடைவர்சிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த ஒருங்கிணைப்பில் இன்றைக்கு அனைத்து நாடுகளுமே ஒருங்கிணைந்து ஒவ்வொரு உயிர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கி சொல்லி கொண்டு போவதோடு இல்லாமல் அவ்வாறு அவரை காப்பாற்றுகிற பொழுது நமக்கு நிறைய நல்ல சூழல், சிறப்பாக சுற்றுச்சூழல் உருவாகும் என்பது நமக்கு இதிலிருந்து தெளிவாக புரிகிறது. அடுத்து இன்னொரு கணக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறது என்றால், ஒவ்வொரு விலங்கு வகைகளிலும் அநேக விலங்குகள் ஒரு அழிவு நிலைக்கு போய்கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி. அதனால் தான் ஆங்கிலத்தில் அதை என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் என்று சொல்கிறார்கள். அந்த அழிவு நிலைக்கு போய்கொண்டிருக்கிற அந்த மாதிரி விலங்குகளையோ அல்லது தாவரங்களையோ இன்றைக்கி வகைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவற்றை எவ்வாறு நிலைநிறுத்த வேண்டும் நம்முடைய சுற்றுச்சூழல் என்ற முயற்சியும் இன்றைக்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவ்வாறு அந்த மாதிரி விலங்குகளோ தாவரங்களோ தன்னுடைய வாழிடத்திலிருந்து அகன்று செல்கிற பொழுது அதனால் வருகிற பாதிப்பு நமக்கும் மற்ற விலங்குகளுக்கும் மற்ற தாவரங்களுக்கும் இருக்கின்ற அந்த உண்மையை இன்றைக்கி புரிந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு ஒரு இடத்திலிருந்து ஒரு சிட்டுக்குருவி நகர்ந்து விட்டது, நகரங்களிலிருந்து சிட்டுக்குருவி நகர்ந்து விட்டது என்று சொல்வது என்பது நாளைக்கு மனிதனுக்கும் அது பொருந்தும் என்பதை சொல்வதற்காக வேண்டிதான் இன்றைக்கு உலக நாடுகள் அனைத்துமே அவர்கள் நாட்டில் இருக்கிற இந்த பயோடைவர்சிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த இருக்கிற விலங்குகளையும் தாவரங்களையும் பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்ற அறைகூலை விட்டிருக்கிறது. ஏதோ அழிந்து விட்டிருப்பதற்காக நம்ம அப்படியே விட்டுவிட வேண்டும் என்பதல்ல. இன்றைக்கு அவ்வாறு அழிந்து வருகிற உயிர்களை, தாவரங்களை, விலங்குகளை தங்களுடைய நாட்டில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பல முயற்சிகள் எடுப்பதற்கு அவர்கள் அறைகூவல் விடுகிறார்கள். ஆனால் தான் இன்றைக்கு இந்த பயோடைவர்சிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த படிப்பு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் ஆராய்ச்சி கூடங்களிலும் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் என்ஜிஓ என்று சொல்லப்படுகிற இந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த மாதிரி அரசும் இன்றைக்கி பல வகையில் பல முயற்சிகள் எடுத்து இதை உருவாக்க நம்முடைய ஒவ்வொரு விலங்குகளையும் நம்மிடம் இருக்கிற அந்த விலங்குகளை பாதுகாப்பதோடு இல்லாமல் தாவரங்களையும் பாதுகாத்து நம்முடைய சுற்றுச்சூழலை இனிமையாக வைத்துக்கொள்கிற பொழுது நிச்சயமாக அது ஒரு நந்தவனமாகத்தான் இருக்கும். அந்த மாதிரி நந்தவனமாக ஆக்கிக்கொள்வதற்கு இந்த மாதிரி தாவரங்களும் விலங்குகளும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிற பொழுது மனிதராக இருப்பவர் நாம் அவற்றை பாதுகாக்கின்ற பாதுகாவலர்களாக உருவாகிற பொழுது நாம் நந்தவனத்தை உருவாக்கி கொள்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக இந்த சுற்றுச்சூழல் நமக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும்.